நிறைய பேர் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அக்கா அக்கா நம்மளை பாசமாக கூப்பிடுறாங்க, நம்ம செய்யணும், நம்ம வேலையை நம்ம செஞ்சால் நம்மளுக்கு இன்னும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு தோணும். சில பேர் மேடம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அது ஒரு எலிட்டாக விரும்புவாங்க. எனக்கு அக்கா அப்படி சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. மேடம் அப்படின்றத விட இப்போ பப்ளிக் எல்லாருமே நான் அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. சின்ன பசங்களாக இருக்கட்டும், மோஸ்ட்லி பசங்க எல்லாருமே அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி அக்கான்னு தான் கூப்பிடுறாங்க. ஆஃபிஷியல் சைட்ஸ் மட்டும் மேடம் சொல்லுவாங்க. இப்போ பார்ட்டி மீட்டிங் ஏதாவது அட்டென்ட் போனால் அங்கே எல்லாருமே அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. மேம் இப்போ நீங்கள் நினச்சது மாதிரி சைக்கிளில் ரவுண்ட்ஸ் போகிறதோ, மற்றபடி நினச்ச இடத்துல ரோட்டோர கடைகளில் கூழ் குடிக்கிறதோ அப்படிலாம் நிறையா இருக்குல்ல. ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு ஒரு பார்வை இருக்கும்ல. இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பட் பப்ளிசிட்டிக்காக நாங்கள் பண்ணல. சைக்கிள் ஓட்டுன்னு நாங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ எல்லாருமே கார் யூஸ் பண்ணுறாங்க, டூ வீலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு பதிலாக இப்போ ஸ்மார்ட் பைக்ஸ் நாங்கள் எல்லா இடத்துலையுமே சிட்டி ஃபுல்லாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்மார்ட் பைக் யூட்டிலைஸ் பண்ணால் அவேர்னஸ் பப்ளிக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அந்த சைக்கிள் ஓட்டின ஒரு ஈவெண்ட் நாங்கள் வச்சு பண்ணோம். ஸோ பப்ளிக் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணோம். இந்த கூழ் கிடைச்சது எதர்ச்சியாக நடந்த விஷயம் தான். ஸோ அது ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு நோக்கத்துலையும்லாம் பண்ணலை. எங்களுக்கும் தண்ணி தாக எடுக்கும், பசி எடுக்கும். அது செய்தி ஆகும்போது இதுக்காக பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி எடுக்கிறது இல்லையா. மேயராகிறதுக்கு முன்னாடி எல்லாம் சாரி வாங்குறதுனா நீங்கள் பாட்டு கடைக்கு வருவீங்கல்ல. ஆனால் இப்பெல்லாம் போயிட்டு தான் ஒரு சேரி எடுத்தா கூட இவ்வளோ கலெக்ஷன் இருக்கு போல அப்படின்னா அது ஒரு செய்தி ஆகிடும்ல. ஆமாம், இப்போ ஷாப்பிங்லே போல நான் மேயர் ஆனதுலேருந்து ஒரு 3 months ஆயிடுச்சு. எனக்குன்னா யார்கிட்டனா சொல்லி இந்த கலரில் சாரீ வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஷாப்பிங். மோரோவர் என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே வேறு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சாரீ ஆயிடுச்சு. கமெண்ட்ஸ்லேயே கேட்பாங்கல்ல, இந்த கடையில் சாரீ வாங்குறீங்க இல்லை சோஃபார் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இன்னும் எனக்கு வரல. பட் என்ன நேரில் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி சர்க்கிளோ இல்லை பப்ளிக் கூட சில மகளிர் அணி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. பார்ட்டி வைஸ் மீட்டிங் போகும்போது அவங்களாம் கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் இருந்த நீங்கள் சாரீ கட்டினதே இப்போ மேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறீங்கல்ல, அந்த சிவப்பு நிற அங்கி, அந்த செங்கூல் அதெல்லாம் பின்னாடி கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கு? இன்னொரு வாட்டி அந்த வாய்ப்பு கிடைச்ச நல்லா அனுபவிச்சு. பிகாஸ் அந்த டைம் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். சொன்ன மாதிரி தான் ஒரு ஷாக்லேயே இருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப அனுபவிக்கல. ஸோ இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ அந்த டைம் எனக்கு அந்த பயம், பதட்டம், என்ன நடக்குது, நம்ம இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நான் என்ஜாய் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேயர் ஆனதுக்கு அப்புறம் இந்த காமன் மேன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், போய் டீ கடையில் நார்மலாக டீ குடிக்கிறது, அது மாதிரிலாம் உடனே செய்தி ஆகிடுது அப்படின்னு நிறைய பார்க்க முடியுது இல்லை. இன்னைக்கு போகிறோம் பப்ளிக்காக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே எப்படி ஏதாச்சும் ஒரு டீ கடைக்கு போகலாமா? கண்டிப்பாக போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா இருக்கேங்க சார். ஸோ எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் இங்கே என்னென்னா, ஏற்கனவே இங்கே ஒரு கேன்டீன் இருக்குங்க. அந்த கேன்டீன் திரும்ப நான் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாங்க சார், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். இந்த மாதிரி நிறைய பப்ளிக்ல இவங்களை சந்திக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட் லெவலில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. கண்டிப்பாக சார். இந்த மாதிரி பப்ளிக்ல இப்போ ரோட்டில் நடந்து போகும்போது சரி, இல்லை ஏதாவது இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த இடத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, இது இருக்குமா, கொஞ்சம் பண்ணி கொடுங்கம்மா, இந்த மாதிரி விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் டவுன் பண்ணி நாங்கள் ஒர்க்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பண்ணி தரும்போது அவங்க நெக்ஸ்ட் டைம் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு பதில் சொல்லுவாங்க, இது கேட்டோம், நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கும். மாதிரி இப்போ ஈஸியாக டக்குன்னு பார்த்து தான் இருப்பாங்களே. சில பேர் யோசிப்பாங்க, சரி போயிட்டு நேரடியாக கேட்கலாமா என்னம்மா, அதுவும் முகத்துக்கு காமிச்சிட்டு போறாங்க அப்படின்ட்டு. நிறைய பேர் மோஸ்ட்லி பப்ளிக் எல்லாருமே டைரக்டா பேசுவாங்க. அஃபிஷியல் சைட்ல யோசிப்பாங்க, பேசலாமா, இந்த விஷயம் போய் கேட்கலாமான்னு. பப்ளிக் நல்லா இன்ட்ராக்ட் பண்றாங்க. இது வரைக்கும் எல்லாருமே நல்லா இன்ட்ராக்ட் பண்றாங்க.